Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 10th சாப்டர் டெப்ரிசியேஷன்ல எக்ஸசைஸ் சம்ஸ் 11th and 12th சம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Written down value method. An asset is purchased for 50,000. The rate of depreciation is 15% per annum. Calculate the annual depreciation for the first 2 years under diminishing balance method. Written down value method க்கு other name என்னது? Diminishing balance method. இப்போ 11th sumல இருந்து 16 sum வரைக்கும் உங்களுக்கு இந்த செகண்ட் மெத்தட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் தான் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் வி ஹாவ் டு கால்குலேட் டெப்ரிசியேஷன் ஆன் புக்கு வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய புக்கு வேல்யூலேருந்து தான் நீங்கள் அந்த டெப்ரிசியேஷனையே கண்டுபிடிக்கணும். அப்போ டிக்ரீசிங் வேல்யூ வரும். அதே நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் இப்போது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 10,000 டெப்ரிசியேஷன்னா அதே தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வரும். ஆனால் இதில் ஒவ்வொரு வருஷமும் டிகிரீஸ் ஆகிட்டே வரும். புக்கு வேல்யூலேருந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபஸ்ட் 2 இயர்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 50,000க்கு மிஷினரி வாங்கியிருக்காங்க. ரேட்டு டெப்ரிசியேஷன் ரேட்டு 15% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 50,000ல் 15%னா 2 0க்கு 2 0 போட்டுறீங்க. 2 0 5 5 ஆர் 25 பேலன்ஸ் 2 5 7,500. இப்போ 50லேருந்து 7,500 போச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு? 42,500 புக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் இயருடைய புக்கு வேல்யூலேருந்து தான் செகண்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ 42,500 × 15 அதை எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 அடிச்சுட்டு 425 × 15னா மல்டிப்ளை பண்ணால் 6,375 வருது. இப்போ இந்த 6,375 செகண்ட் இயருடைய டெப்ரிசியேஷன். 42,500லேருந்து 6,375 போச்சுன்னா 36,125 பேலன்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்ட். ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன்? 7,500. செகண்ட் இயருக்கு 6,375. இதில் என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய புக்கு வேல்யூலேருந்து தான் நீங்கள் டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும். 12th சம் பாருங்க. A boiler was purchased on 1st January 2015 from abroad for 10,000. Shipping and forwarding charges ஒரு 2,000. Import duty 7,000. Expenses of installation amount 1,000. இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் கொடுத்துருவாங்க. என்னென்னு பாருங்க. ஷிப்பிங் ஃபார்வர்டிங் ஒரு 2,000, இம்போர்ட் டியூட்டி ஒரு 7,000, இன்ஸ்டாலேஷன் 1,000. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? பாய்லர் வாங்கினது 10,000. இதோட இந்த 3 ஐட்டமும் ஆட் பண்ணணும். அப்போ தான் காஸ்ட் ப்ரைஸு உங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட்டு ப்ரைஸு கிடைக்கும். அப்புறம் கால்குலேட் த டெப்ரிசியேஷன் ஃபார் த 3 years 10% per annum on diminishing balance method assuming that the accounts are closed on 31st December each year. இப்போது டெப்ரிசியேஷனை ஃபஸ்ட்டு 3 years கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜான்வரியில் 2015ல் 10,000 காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 2,000 ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங், இம்போர்ட் டியூட்டி ஒரு 7,000, இன்ஸ்டாலேஷன் 1,000. இதெல்லாம் ஆட் பண்ணால் 20,000 உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த 20,000லேருந்து தான் டெப்ரிசியேஷன் 10% கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ 2,000 வருது. அதை மைனஸ் பண்ணுங்கள். 20லேருந்து 2,000 போச்சுன்னா 18,000. இப்போ 31st 12/2016 நெக்ஸ்ட் இயருக்கு லெஸ் டெப்ரிசியேஷன் போட்டு இந்த 18,000லேருந்து புக்கு வேல்யூ இருக்குல்ல 18,000 ஃபஸ்ட் இயர்து, அந்த 18,000லேருந்து தான் 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 1,800. தென் நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயருக்கு 31st 12/2017 உங்களுக்கு ஏற்கனவே 18,000லேருந்து 1,800 போச்சுன்னா 16,200 புக்கு வேல்யூ இல்லையா? அந்த புக்கு வேல்யூலேருந்து தேர்ட் இயருக்கு 10% கண்டுபிடிக்கணும். 16,200லேருந்து 10%னா 1,620. இதை மைனஸ் பண்ணுங்கள். 16,200 மைனஸ் 1,620னா 14,580 புக்கு வேல்யூ ஆஃப் த அசட். இது தேர்ட் இயர். 3 இயர்ஸ்க்கு தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 2015க்கு 2016க்கு 1800, 17க்கு 1620. 3 years உடைய டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை தனியாக எடுத்து காமிச்சிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.